கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். மார்க் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 35 41 வசனங்களை கவனித்து வாசித்து பாருங்கள். இந்த பகுதி நமக்கு தெரிந்த ஒரு பகுதியாகும். பலமுறை பல சமயங்களிலே இந்த செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம் அல்லது அதை குறித்து நாம் சிந்தித்து தியானித்திருக்கிறோம். இந்த பகுதியை இன்னொரு கோணத்திலே நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். கெட்டிங் த செகண்ட் ஃபியர் ஃபர்ஸ்ட் என்று சொல்கிறேன். இரண்டாவது வருகிற அந்த பயத்தை நாம் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானுள்ளே, இந்த சம்பவம் என்ன சம்பவம்? ஆண்டவராய் இயேசுவானவரும் அவருடைய சீடர்களும் நன்றாக ஊழியம் செய்துவிட்டு அக்கறைக்கு போக அவர்கள் பயணம் செய்கிறார்கள். ஆண்டவராய் இயேசுவானவர் படகிலே படுத்து நித்திரையாயிருக்கிறார். கடல் கொந்தளிக்கிறது, புயல் வீச ஆரம்பிக்கிறது. இந்த சமயத்திலே சீடர்கள் அவரை எழுப்புகிறார்கள். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஆண்டவர் எழுந்தார், காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். உடனே காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த பகுதியிலே இரண்டு பயம் வருகிறது. முதல் பயம் என்ன? புயலை குறித்த பயம். இரண்டாவது பயம் நம்முடைய இரட்சகரான இயேசுவை குறித்த பயம். நமக்கு வாழ்க்கையிலே முதல் பயம் அல்ல, இரண்டாவது பயம் முதலாவது வர வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியின் நடுமைய கருத்தாகும். அருமையானவர்களே, இந்த புயல் எப்படிப்பட்டது அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த புயலை யார் உருவாக்கினார்? சங்கீத புஸ்தகம் 107ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 107ஆம் சங்கீதத்திலே 25வது வாக்கியம் சொல்கிறது, அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அப்படியானால் இந்த புயல்களை யார் உருவாக்குகிறார்? Remember who creates the storm. அதாவது புயல்களை ஆண்டவர் தான் உருவாக்குகிறார். ஏனென்றால் அவரால் புயலை உருவாக்குற வல்லமை உண்டு. இந்த புயலை ஏன் அவர் உருவாக்குறார், அனுமதிக்கிறார் என்று சொன்னால், நாம் இன்னும் நம்முடைய இரட்சகரை குறித்து அதிகமான காரியங்களை படிப்பிக்கப்பட வேண்டும் அல்லது கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த புயலை அவர் அனுமதிக்கிறார். நீங்கள் மார்க் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரத்திலே 38 பாருங்கள். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையார்ந்தார். இந்த புயலிலும் அவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த அமைதியாக அல்லது சமாதானத்தோடு அவர் தூங்கி கொண்டிருக்கிறதை காண முடிகிறது. அருமையானுள்ளே, இந்த புயல்கள் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது. இரண்டாவதாக, இந்த புயல்களை ஆண்டவரே தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். மார்க் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 35 41 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். முதலாவது, அவர் எழுந்தார். இது அவருடைய செயலை அல்லது ஒர்க்கை காட்டுகிறது. இரண்டாவதாக, அவர் வார்த்தையை பயன்படுத்துகிறார். இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். மூன்றாவதாக, அவருடைய சித்தம் என்ன? புயலை அனுமதித்த ஆண்டவர் புயலை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது அவருடைய சித்தமாயிருக்கிறது. அருமையானுள்ளே, இந்த ஆண்டவர் புயலை அவர் உருவாக்கினார். புயலை அவர் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். அதே சமயத்திலே புயலை அவர் அமைதிப்படுத்துகிறார். அமைதிப்படுத்துவதற்கு அவர் இறையாதே என்று கடிந்து கொண்டார். அதற்கு உடனே அந்த கடலும் காற்றும் கீழ்ப்படிந்தது. அங்கு அமைதி ஏற்பட்டது என்பதை சொல்ல முடிகிறது. அதிலே ஆண்டவருடைய ரிபியூக், அதே சமயத்தில் அந்த கடல் காற்றுடைய ரெஸ்பான்ஸ். மூன்றாவது, அந்த கடல் காற்றினுடைய ரெஸ்பான்ஸின் விளைவு என்ன? ரிலீஃப் ஏற்பட்டது. இதை கண்டபோது அவர்கள் இப்போது புயலை குறித்த பயத்தை விட்டுவிட்டு ஆண்டவரை குறித்து அவர்கள் பயப்படுகிறார்கள். 41 பாருங்கள். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவர் கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே வருகிற புயல்களை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து, எதிர்ப்புகளை குறித்து, பல சம்பவங்களை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார்? ஏன் என் பிள்ளைகள் வாழ்க்கையில இவைகள் சம்பவித்தன?
அல்லது என்னுடைய குடும்ப வாழ்வில் இது ஏன் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று பல்வேறு கேள்விகளோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்கு உங்களை பற்றி நன்றாக தெரியும். ஆண்டவருடைய கிருபையினாலே அவரை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். புயல்களை உண்டாக்குற ஆண்டவர் புயல்களின் கொந்தளிப்பை அமர்த்துகிற வல்லமை அவருக்கு உண்டு. ஊழியக்காரரால எங்களால் முடியாது, எந்த மனிதனாலும் முடியாது. நம்முடைய பெற்றோராலோ அல்லது கணவனாலோ மனைவியாலோ, ஏன் என்னை போன்ற ஆண்டவருடைய ஊழியர்களால் கூட கொந்தளிப்பை அமர்த்த முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரம் இருக்கிறது. அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அமர்த்த உடனே சீடர்களுக்குள்ளே ஆண்டவரை குறித்த பயம் வருகிறது. இதில் 2 பயம் வருகிறது. முதலாவது புயலை குறித்த பயம், இரண்டாவது ஆண்டவரை குறித்த பயம். என்னுடைய சிந்தனை செய்தி என்னவென்றால், இந்த முதல் பயம் வரக்கூடாது, இரண்டாவது பயம்தான் முதல் இடத்திலே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நானும் நீங்களும் அதை ஆசிக்க வேண்டும். ஆகவே நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். அடிக்கடி நாங்கள் முதல் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இரண்டாவது பயமானது எங்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் அந்த இரண்டாவது பயமானது முதல் பயமாக மாறி எங்கள் வாழ்க்கையிலே வாழ்வதற்கு பலந்தாரும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.